படங்கள், ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோஸ் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஷெல்ஃபில் சாமி படத்தெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். இல்லாட்டி பூஜை ரூம்னு தனியாக வச்சு அதில் நிறைய சாமி படங்கள்லாம் அடுக்கி பூ போட்டு விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணுவோம். இல்லாட்டி கிச்சனில் ஒரு இடத்த அதுக்குன்னே தனியாக ஒதுக்கி வச்சு அங்கே சாமி படங்களை அடுக்கி டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம டெய்லி இந்த மாதிரி சாமி கும்பிட்டும் கூட நம்ம வீட்டுக்குள்ளார எப்படி ஆன்மாக்களால் வர முடியுது? பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஆராய்ச்சி பண்ண போனால் நிறைய வீடுகளில் பூஜை ரூம் சாமி படங்கள்னு இருந்தும் கூட அங்கே ஆன்மாக்கள் இருக்கிறத அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. நம்மளே கூட டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், ஆனாலும் நம்ம வீட்டில் ஆன்மாக்கள் இருக்கிறத நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது எப்படி நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணியும் கூட ஆன்மாக்களால் நம்ம வீட்டில் இருக்க முடியுது? டிவைன் எனர்ஜி நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதே கிடையாது. உடம்போடு இருக்கிற ஆன்மா தான் உயிர்வானது, உடம்பு இல்லாமல் இருக்கிற ஆன்மாக்கள் இழிவானதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி உடம்போட அந்த டிவைன் எனர்ஜிக்கு முன்னாடி போய் நிற்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கிற ஆன்மாக்கள் உடம்பு இல்லாமல் போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு இதை பற்றின ஒரு சப்ஸ்கிரைபர் இன்சிடெண்ட்டை தான் நம்ம கதையாக கேட்க போகிறோம். மகேஷோட சொந்த ஊர் திருச்சி. அவர் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்து படிச்சிருந்திருக்காரு. படித்து முடிச்சதுக்கப்புறம் சென்னையில் அவருக்கு வேலை கிடைச்சிருந்திருக்கு. 2002 அவர் வேலைக்காக சென்னை வந்துட்டார். சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 3 வருஷமாக அவர் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2005 மகேஷ்க்கு அவங்க அம்மா அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட மகேஷ் சென்னையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா மகேஷோட ஒய்ஃப் அனிதாவுக்கு சென்னைக்கு வரதுல இஷ்டமே இல்லை, எனக்கு அந்த ஊர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. மகேஷ் அனிதா கிட்ட ரொம்ப பேசி அவங்கள எப்படியே கன்வின்ஸ் பண்ணி சென்னைக்கு வரத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டார். இப்போ மகேஷ்க்கு என்னென்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வர முடியாது, தனியாக ஒரு வீடு பார்த்தாகணும். அப்படின்றதுனால மகேஷ் வீடு தேட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த காலத்துலலாம் 2005 அந்த பீரியட்லலாம் ஆன்லைனில் தேட முடியாது, ஏதாவது ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சதான் உண்டு. அப்படி அவர் கேட்கும்போது புரோக்கரேஜ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவர் என்ன டிசைட் பண்ணிக்கிறாருன்னா, நம்மளே ஃபஸ்ட்டு தேடி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சுட்டு நம்மளே தேடி பார்ப்போம், முடியவே இல்லை அப்படின்னா நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே அந்த ஏரியாவில் போய் வீடு தேடி இருந்திருக்காரு. டூலெட் போர்டு இருக்கிற வீடெல்லாம் போய் பார்த்துருந்துருக்காரு. நிறைய வீடுகள் பார்த்ததுல ஃபைனலாக ஒரு வீடு மகேஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அது ஒரு தனி வீடு, பார்க்கவே ரொம்ப பசுமையாக அழகாக இருந்திருக்கு. அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலை பார்த்தாலே தெரியுது அது ஒரு பழைய வீடு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங்காக இருந்திருக்கு. தரையெல்லாம் கலர் சிமெண்ட் போட்ட தரைகள், அந்த வீட்டில் இருந்த விண்டோலாம் உள்ளார இருந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான விண்டோ, பெரிய விண்டோஸ். ஆனால் அந்த விண்டோவில் கீழ் போர்ஷனை மட்டும் வெளிப்பக்கமாக இருந்து ஒரு உடன் ஸ்லாபை வச்சு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கீழே இருக்கிற விண்டோவை உள்பக்கமாக இருந்து ஓப்பன் பண்ணால் கூட வெளியில் பார்க்க முடியாது, வெளியில் இருந்து உள்ளே பார்க்க முடியாது. அந்த விண்டோவுக்கு மேலே நெட்டு போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த எல்லா விண்டோஸுமே அப்படி தான் இருந்திருக்கு. இந்த வீட்டை சுற்றியும் நிறைய தோட்டமெல்லாம் இருந்திருக்கு, பூச்செடியாக வளர்த்துருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கிற அந்த ஆர்ச்சே நல்ல முள்ளு கொடியெல்லாம் படர்ந்து நிறைய பூக்களோடு இருந்திருக்கு. இந்த வீட்டோட மெயின் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து வந்தால் பெரிய திண்ணை, அந்த திண்ணை கவர்டு திண்ணையாக இருந்திருக்கு. கிரில் கேட் எல்லாம் போட்டு ஜாலியெல்லாம் வச்சுருந்துருக்கு. அந்த திண்ணைக்கு உள்ளார ட்வின் ஹவுஸ் மாதிரி 2 வீடு ஒட்டி ஒட்டி இருக்குது. அதில் ரைட் சைடு வீட்டில் ஹவுஸ் ஓனர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த பக்கமே ஒரு மாடிப்படியே ஏறி போனால் மொட்டை மாடி. லெஃப்ட் பக்கம் இருக்கிற வீட்டை தான் வாடகைக்கு விட்டுருந்துருக்காங்க. அந்த வீட்டோட ஓனர்ஸ் தாத்தா பாட்டி வயசான 2 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த ஓனர்ஸ் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா மகேஷ் கிட்ட, உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் வாடகைக்கு வாங்கப்பா, ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்னா, நாங்கள் ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம். எங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குப்பா, அதோட நடமாட்டம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த வீடு தோட்டம் பின்னாடி எல்லாம் இருக்கும். அதனால நாங்கள் ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம். அவங்களால தான் அதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இன்னும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ராத்திரி 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். 9 மணி ஆச்சுன்னா அங்கே மெயினில் இருக்க கேட்டையும் சாத்திடுவோம், உள்ளார இருக்க அந்த கிரில் கேட்டையும் நாங்கள் சாத்திடுவோம். அதனால நீங்கள் 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அது மாதிரி எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்துலையுமே தோட்டத்து பக்கமோ இல்லை பின்னாடி கிணத்தடி பக்கமோ நீங்கள் வரவே கூடாது. துணிக்காய போடணும்னா மாடியில் போய் நீங்கள் துணிக்காய போடணும். பின்னாடி கிணத்தடி பக்கம் இருக்கிற கொடிக்கயிறுலாம் யூஸ் பண்ணக்கூடாது.
இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வெஜிடேரியன்ஸுக்கு தான்ப்பா வீடு கொடுப்போம், நீங்கள் வெஜிடேரியன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மகேஷ்க்கு ஷாக் ஆயிருந்திருக்கு. ஏன்னா அவர் நான் வெஜிடேரியன், பட் அவரோட ஒய்ஃப் அனிதா வந்து வெஜிடேரியன் தான். இப்போ மகேஷ் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடு தேடிட்டோம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கிடைக்கிறதே கஷ்டம், இந்த கிடைச்ச வீடை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம மட்டும் தானே சாப்பிட போகிறோம், வேணும்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரே பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த வீட்டுக்கான டோக்கன் அட்வான்ஸையும் கொடுத்து புக் பண்ணிடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு மகேஷ் ஊருக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃபு அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி அவங்க குடி வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் வரைக்குமே மகேஷோட அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. 10 நாள் கழிச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஊர்ல நிறையா வேலையெல்லாம் இருக்குப்பா, நிலத்துல போட்ட வேலையை அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம், வீடும் அப்படியே இருக்கு, நாங்கள் போனாதான் எல்லா வேலையும் நடக்கும், நாங்கள் கிளம்புறோம்ப்பா, நீங்கள் அப்பப்போ பேசுங்க, ஊருக்கு வந்துட்டு போங்க, நாங்களும் வந்துட்டு போகிறோம், பத்திரமா சேஃபாக இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மகேஷோட அம்மா அப்பா கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க ஊருக்கு போனதுல இருந்து அனிதாவுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நான் இதுக்கு தான் சென்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ அத்தை மாமா கூட இல்லை, நான் யார்கிட்ட பேசுறது, பக்கத்து வீட்டு இந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா பாட்டியை பார்த்தாலே அவங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க, இந்த ஊர்லேயும் எனக்கு யாரையுமே தெரியாது, மகேஷும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னா லிட்டரலி நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க பாரமாக வருத்தப்பட்டிருந்திருக்காங்க. ஆனாலும் வேறு வழி கிடையாது, ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்மளும் இருக்கணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதாவுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீ டைம்ஸ்லலாம் அவங்க நிறைய புக் படிப்பாங்க, கதை புக்கு, நாவல் இதெல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் மத்தியானம் ஒரு 2 மணி போல் மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. வீட்டில் அவங்க மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. புக் எடுத்து ஹாலில் உட்காந்து அப்படியே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அனிதாவோட பேரை சொல்லி அவங்க அத்தை கூப்பிடுற மாதிரி கேட்டிருக்கு. அந்த சத்தம் எங்கேருந்து வந்திருக்குன்னா அனிதாவோட பெட்ரூம்குள்ளேருந்து வந்திருக்கு. இப்போ அனிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, அத்தை வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க போல இருக்கு, நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக வேகமாக பெட்ரூம்குள்ளே ஓடி போயிருந்திருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ரூமில் யாருமே இல்லை. அப்போதான் அனிதாவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கு, நம்ம என்ன அப்படி முட்டாள்தனமாக பண்ணுறோம், அத்தை வந்து வந்திருக்காங்கன்னு அவங்க வாய்ஸ் கேட்டால் கூட மெயின் டோர் அந்த வாசல்கிட்ட தானே கேட்கணும், பெட்ரூம்குள்ளேருந்து எப்படி இந்த வாய்ஸ் கேட்க முடியும், நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் போல இருக்கு, இந்த லோன்லினஸை தாங்க முடியாமல் நம்ம மைண்ட் வந்து அப்படி ட்ரிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே அந்த பெட்ரூமில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்களோட மெயின் டோர் கதவை தட்டி அனிதாவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நல்ல சத்தம் கேட்டு இருந்திருக்கு. உங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாரு அப்படின்னா பக்கத்து வீட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஃபோன் வந்திருக்குமா, வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அனிதா வீட்டில் ஃபோன் கிடையாது, அவங்கக்கிட்டேயும் ஃபோன் கிடையாது, மகேஷ்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் வந்திருக்கு. ஸோ யாராச்சும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் நம்பர் தான் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் அனிதாவுக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அத்தை மாமா, மகேஷோட அம்மா அப்பா தான் ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணி சும்மா விசாரிச்சிருந்திருக்காங்க, பிள்ளைய தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை பேசிட்டு வச்சுட்டாங்க. ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 2-3 நாளில் ஊருக்கு போகிறதா இருக்கோமா, அதனால நீங்கள் வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் கேட்டு அதோடைய கீ, இந்த கிரில் கேட்டோட கீ இதெல்லாம் எடுத்து அனிதா கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த ஊருக்கும் புதுசு, நீ ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்க, அதனால நான் திருப்பியும் உனக்கிட்ட வந்து சொல்கிறேம்மா, தயவு செஞ்சு தோட்டத்து பக்கமும் இந்த பின்னாடி இந்த கணத்தரி பக்கமெல்லாம் போயிடாத, எங்கள் வீட்டில் வந்து ஒரு கன்னி தெய்வம் இருக்குது, அதோடைய நடமாட்டம் இந்த தோட்டம் பின்னாடி பேக்யார்ட்லலாம் இருக்கும், நீ சின்ன பொண்ணு, உனக்கு நீ வந்து அனுபவம் இருக்காது, இதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால் நீ பயந்துக்குவேன்னு சொல்லி நான் இத்தனை முறை நான் வார்ன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் உன் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லியிருக்கேம்மா, இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது தெய்வம் தான், சாமி தான், உன்னை எதுவும் பண்ணாது, ஆனாலும் உனக்கு அது புதுசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், பத்திரமா இருங்க, நைட்டெல்லாம் 9 மணி ஆச்சுன்னா கேட்டை வந்து சாத்திருங்க அப்படிலாம் ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு அவங்க கீயை கொடுத்துருந்துருக்காங்க. அனிதா அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஓகே ஆண்டி, நாங்கள் சேஃபாக இருந்துக்கிறோம், வீட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அனிதாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே ஆகுது, இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறோம், நம்ம எங்கே வெளியே போகிறோம், நம்ம இப்படியே இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் ஊருக்கு போய் ஒரு 2 நாள் வரைக்கும் அனிதா வழக்கம் போலதான் இருந்திருக்காங்க.
ஆனா அடுத்து வந்த ஒரு நாள் இவங்க மொட்டை மாடிக்கு துணிக்காய போடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கீழே எட்டி பார்த்துருக்காங்க. அந்த தோட்டம்லாம் ரொம்ப அழகா இருந்திருக்கு. நிறைய பூச்செடிகள் இருந்திருக்கு. இவங்க வீட்டு மெயின் கேட்ல இருக்க ஆர்ச்சில் வந்து முல்லைச்செடி கொடி மாதிரி போயிருந்திருக்கு. ஆனா இந்த தோட்டத்துல ஜாதி மல்லி, ரோஸ், மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசனையான பூக்கள் எல்லாம் இருக்கிறத அனிதா மேல மாடியில இருந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம இந்த தோட்டத்துல போய் பார்த்தாதான் என்ன, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு தெரியவா போகுது, அவங்க நைட்டு நேரத்துல தானே அந்த சாமி வரும்னு சொன்னாங்க, நம்ம பகல் நேரத்திலேயே போயிட்டு இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து அந்த தோட்டத்துக்கு போயிட்டு எல்லா பூச்செடியில இருந்தும் பூ எல்லாம் இவங்க இஷ்டப்பட்ட பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. பின்னாடி அந்த பேக்யார்ட் அந்த கிணத்து பக்கம் போயிட்டோம். அங்க இருக்க செடியில எல்லாம் இருந்து இவங்களுக்கு தேவையான பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அந்த பூவை கட்டி சாமிக்கு வச்சுட்டு இவங்களும் தலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு 7 மணி போல அனிதா அவங்க வீட்டு கிச்சன்ல நைட்டு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. மகேஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. இவங்க கிச்சனை ஒட்டியே டைனிங் ஏரியா இருந்திருக்கு. அந்த டைனிங் ரூம்ல ஒரு குட்டியான டைனிங் டேபிள் போட்டிருந்திருக்காங்க. ஒரு ஷெல்ஃப வால்ல வந்து பொருத்தி அந்த ஷெல்ஃப்ல தான் சாமி படம் எல்லாத்தையுமே அடுக்கி பூ வச்சு இவங்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த டைனிங் ரூம்ல ஒரு டோர் ஒன்று இருந்திருக்கு. அந்த டோர் எங்க இருக்குன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டையும் இவங்க வீட்டையும் செப்பரேட் பண்ற நடுவுல இருக்கிற அந்த வால்ல தான் அந்த டோர் இருக்கு. அந்த டோரை ஃபர்ஸ்ட் டைமா அனிதா பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த வீடு ஃபுல்லா இந்த என்டையர் வீட்டையுமே ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து புழங்கிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இந்த டோரை மட்டும் சாத்தி வச்சுட்டு இந்த ஒரு பொசிஷனை வாடகைக்கு விட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி பெருசா இவங்க எதுவும் நினைக்கவே இல்லை. இப்ப அனிதா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த டோருக்கு பக்கத்துல லைட் கிரீன்ல ஒரு ஆர்ப் க்ளோ ஆயிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஒரு கிளான்ஸ்ல அந்த லைட் அப்படி பார்க்கும்போது அனிதா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வெளியில அந்த மெயின் ரோட்ல ஏதாவது ஆட்டோ பைக்கு அந்த மாதிரி ஏதோ போகும் போல இருக்கு, அதோட ஹெட்லைட் தான் இப்படி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கும் போதுதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த கிச்சனும் சரி அந்த டைனிங் ஏரியாலாம் இந்த வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கு. மெயின் ரோட்ல போற வண்டியோடைய ஹெட்லைட் எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும்? வர முடியாது. இது ஹெட்லைட்டா இருக்க முடியாது. வேற என்ன லைட்டா இருக்கும்? பின்னாடி அந்த கொல்லப்பக்கத்துல இருந்து யாராச்சும் டார்ச் லைட் எதுவும் அடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கும் சான்ஸ் இல்ல. லைட் ரேஸ் எதுவுமே அங்க வரல. அந்த டோர் பக்கத்திலேயே பந்து மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படியே மின்னிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த பந்து ஷேப்பும் கூட கான்ஸ்டன்டா அதே ஷேப்ல இல்லாம ஷேப் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. ஒரு உருவம் இல்லாம ஏதோ மாதிரி அந்த லைட் தெரியுது. இப்ப அனிதா என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த ரூம்ல தானே அந்த பூஜை ஷெல்ஃப்ல விளக்கேத்தி வச்சிருக்காங்க, அந்த விளக்கோட வெளிச்சம் எங்கேயாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாக்குறாங்க. அதுக்கும் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. இப்ப அனிதாவுக்கு அது என்னதாண்டா லைட்டு, அது என்னன்னே தெரியல, எங்க இருந்து வருது, எப்படி இவ்வளவு பெரிய பந்து மாதிரி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்றதையும் விட்டுட்டு அந்த டோரை நோக்கி அப்படியே நடந்து போகும்போது அந்த டோரு கிட்ட நெருங்க நெருங்க அந்த பந்து மாதிரி இருந்த பாலோடைய லைட்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிம் ஆகி ஃபேட் ஆகி அந்த டோரோட அப்படியே போய் மறைஞ்சு போயிருது, டிசால்வ் ஆகிறது. அனிதா கிட்ட போய் பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. அனிதாவுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ற ட்ரிக்கா இல்ல உண்மையிலேயே இந்த வீட்டுல ஏதாவது இருக்கா, அமானுஷ்யமா நம்மளை சுத்தி நடக்குதா, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் பேரு ஏதோ சாமி இருக்குன்னாங்களே, இதெல்லாம் சாமியா பேயா, நம்ம மைண்ட் பண்ற ட்ரிக்கா, எதுவுமே அனிதாவுக்கு புரியல. அன்னைக்கு நைட்டு மகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அனிதா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே போர் அடிக்குது, நாள் முழுக்க நான் என்னதான் பண்றது, இந்த புக்கை தான் படிச்சுட்டு இருக்கேன், நேரமே போக மாட்டேங்குது, இது எதுவும் மைண்டுக்குள்ள ஓடுது, எனக்கு வந்து ஒரு டிவி வாங்கி கொடுங்க, கேபிள் கனெக்ஷன் போட்டுருவோம், அப்போ டிவியாவது பேசும், ஏதோ ஒரு நபர் பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்கு டைம் ஆகுது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷும் சரி ஓகே நீ நாளைக்கு சாயங்காலம் ரெடியாரு, நம்ம ஷோரூம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மறுநாள் சாயங்காலம் மகேஷும் அனிதாவும் கடைக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஷோரூம் போயிட்டு அவங்க ஒரு டிவியவும் புக் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஷோரூம்காரர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ராத்திரி 9 மணிக்கு உள்ளார வீட்டுக்கே வந்து நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம், இப்போதைக்கு எங்களால் உடனே அனுப்ப முடியாத ஆள் எதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு டிவி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருந்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அனிதாவும் மகேஷும் இந்த ஷோரூம் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க பிளான் படி ஷாப்பிங் போயிட்டு வெளியில அப்படியே சாப்பிட்டுட்டு வரலான்றது தான் பிளான். இப்போ மகேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது, நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அது கூடவே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டு அதில் டைம் ஆகி அங்கே டிவி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லி அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலில் போய் பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அனிதாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நீங்கள் மட்டும் சாப்பாடு உங்களுக்கு வாங்கிக்கோங்க, மத்தியானம் சமைச்சதே வீட்டில் இருக்குது, நான் அதை சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லவும் ஹோட்டலுக்கு போயிட்டு மகேஷ் அவருக்கு இஷ்டப்பட்ட நான் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் அவர் பார்சலாக வாங்கிட்டார். வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் கிளி விற்றுருக்காங்க, கூண்டுக்குள்ளார வச்சு கிளி வித்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அனிதாவுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு, கிளி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பூனை நாய் இதை வளர்க்கணும்னு தானே ஓனர்கிட்ட கேட்கணும், இது கிளி தானே, கூண்டுக்குள்ளே தானே இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே போய் வச்சுக்கலாம், வெளியே கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி அந்த கிளியை வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த கிளியை கொண்டு வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா இவங்க வீட்டோட டைனிங் ரூம்ல சாமி ஷெல்ஃபுக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி டேபிள் மேலதான் இந்த கூண்டோட இருக்கிற கிளியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அங்கே தான் அது டைனிங் ரூமில் தான் உட்காந்து மகேஷ் அவர் வாங்கிட்டு வந்த ஃபுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி எடுத்துகிட்டு வருவாங்க, இப்போ டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. 9 மணிக்கு மேலே ஆகுது, ஆனால் டெலிவரி கொடுக்கவே இல்லை. இப்போ மகேஷ் என்ன சொல்லியிருக்காரா, நல்ல வேற ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இல்லை, அவங்க இருந்திருந்தா என்ன இருக்கும், இப்படி ஒரு நல்ல ஒரு நான்வெஜ்ஜும் நல்லா சாப்பிட்ருக்க முடியாது, டிவியையும் இப்போ டெலிவரி வாங்கியிருக்க முடியாது, அவங்க 9 மணியோட கதவை சாத்தி வச்சிருந்திருப்பாங்க, நல்ல வேலை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சாவி எடுத்து கையில் ஒரு 9:30 வரைக்கும் பார்ப்போம், அவங்க வரலன்னா அதுக்கு மேலாம் வரப்போறது கிடையாது, நான் கேட்டை வந்து பூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்து கையில் வச்சுட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. ஒரு 9:30 போல டிவி எடுத்துட்டு வரவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க, டெலிவரி கொடுத்துட்டாங்க. இவங்க வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சு பிளக்இன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அதில் வெறும் ஒயிட் நாய்ஸோட அந்த ஸ்க்ரீனில் புள்ளியாக இருக்குது, அவ்வளோதான் அதில் காட்டுது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பவர் சப்ளை வருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம், நீங்கள் கேபிள் கனெக்ஷன் போட்டால் தான் சார் உங்களுக்கு டிவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவியை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த டெலிவரிக்காரங்க போனதுக்கப்புறம் மகேஷ் போயிட்டு மெயின் டோரை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூட்டி இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இவங்களோட தோட்டத்து பக்கத்துல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கு, கொலுசு போட்டுக்கிட்டு கொலுசு சத்தம், காலடி சத்தம் கேட்டிருந்திருக்கு. இவர் திரும்பி பார்த்துருக்காரு, கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனால் சத்தம் மட்டும் அந்த இடத்துல இருந்து நல்லா வர மாதிரி கேட்டிருக்கு. அவ்வளோ ஒரு சலங்க மாதிரி கொலுசு போட்டுட்டு யாரும் நடந்து வராங்க. இப்போ மகேஷோட மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே இங்கே ஏதோ சாமி நடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவங்க சொன்ன பேச்சு கேட்காம நம்ம ரொம்ப நேரமா பூட்டாம இருந்துட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் கேட்டை பூட்டிட்டு வேகமா அவர் வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்காரு. அப்படி மகேஷ் ஓடி வரும்போது அவருக்கு பின்னாடியே அந்த கொலுசு சத்தம் இவர் அப்படி துரத்திக்கிட்டு வரா மாதிரி அவ்வளோ கேட்டிருந்திருக்கு. இவர் பயந்து போய் வீட்டுக்குள்ள வந்து அந்த கிரில் கேட்டையும் மூடி மேல நிமிந்தே பார்க்காம அந்த கிரில் கேட்டை பூட்டிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டார். இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கொலுசு சத்தம் இந்த கிரில் கேட்டோட படிக்கட்டில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சத்தம் கேட்கல. ஆனால் இவருக்கு நிமிந்து பார்க்கறதுக்கு பயம், பார்த்து ஏதாவது அங்கே இருந்து நம்ம ஏன் பயத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிமிந்தே பார்க்காம கேட்டை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. மகேஷ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அந்த கிளி பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு, தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு. அது ஏன் கத்துதுன்னே இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அனிதா போயிட்டு அந்த கிளிக்கு வேற ஃப்ரூட் எல்லாம் விற்கிறாங்க, தண்ணி விற்கிறாங்க, அந்த கிளியை நீ ஏன் கத்தாம இரு அப்படின்னா என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த கிளி கத்துறதை நிறுத்தவே இல்லை, நான் ஸ்டாப்பா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அனிதா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிளி கூண்டை ஓப்பன் பண்ணி விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த கிளியை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த கிளி வந்து வெளியே வரவே மாட்டேங்குது. டோர் ஓப்பன் பண்ணியிருந்தா கூட அந்த கூண்டுக்குள்ளாரையே ஒரு ஓரமா போய் அப்படியே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒடுங்கி ஒடுங்கி நின்றுகிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அனிதாவுக்கு புரியல, இந்த கூண்டையே திறந்து விட்டு கூட இந்த கிளியே வெளியே வர மாட்டேங்குது, இதுக்கு என்னதான் வேணும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அனிதாவும் மகேஷும் எப்படி டிசைட் பண்ணிடுறாங்கன்னா, தெரியாதனமா இந்த கிளியை வாங்கிட்டோம் போல இருக்கு, நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த கிளியை வந்து பறக்க விட்டுருவோம், இது பறந்து போயிட்டோம், பாவம் அது ஏன் கத்துதுன்னே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ரூம்குள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமும் கூட அந்த கிளி கத்துறத நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அது கத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரி ஒரு 3 மணி போல திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி நாய்ஸ் ஒன்று கேட்டிருந்திருக்கு. மழை பெய்யற மாதிரி உஷ்ன்னு ஒரு சத்தம் ஒன்று கேக்குது. இவங்க பயந்து பதறி போய் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா மழையெல்லாம் பெய்யல, அந்த சத்தம் இவங்க வீட்டு ஹால்ல இருந்து தான் கேட்டிருந்திருக்கு. ஹால்ல இருந்து என்னடா இவ்வளோ பெரிய சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவங்க வேகமா வெளியில ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது, இவங்களோட டிவி தன்னால ஆன் ஆகி ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை, அதனால சிக்னலே இல்லாமல் அந்த டிவி இதனால் ஆன் ஆகி ஸ்னோவி ஸ்க்ரீனும் ஒயிட் நாய்ஸும் தான் கேட்குது. ஸ்க்ரீன் பூரா அப்படி புள்ளியாக இருந்திருக்கு, உஷ்ன்னு பயங்கரமான சத்தம். வேகமாக மகேஷ் ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த டிவியோட ஒயரை வந்து பிடுங்கி எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் நோட் பண்ணியிருந்திருக்காரு, அந்த ஸ்விட்சு ஆஃப்ல இருந்திருக்கு. டிவியோட ஸ்விட்சு ஆஃப்ல இருக்கும்போது எப்படி டிவி ஆன் ஆச்சு, அதுவும் திடீர்னு ஆன் ஆகி இவ்வளோ சத்தமாக வேற அது கத்துதே. ஒருவேளை டிவி வந்து முதல்ல இருந்தே ஆன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சத்தம் முன்னாடி இருந்து கேட்டு இருந்திருக்கணும்.
முன்னாடி இருந்த டிவி ஆன் ஆகல, ஸ்விட்சே ஆஃப்ல இருக்கு. இப்போ மகேஷ் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஹை வோல்டேஜா கரண்ட் வந்திருக்கும் போல இருக்கு, அதனால ஏதாவது இப்படி நடக்குதா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்குமே மைண்டுக்குள்ளார ஒரு பயம் வருது. இந்த நேரத்துல தான் மகேஷும் அனிதாவும் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னா, நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்த அந்த கிளி இப்ப சத்தமே போடல. அவ்வளோ பெரிய சத்தமா டிவி கத்தி இருக்கு உஷுன்னு சொல்லி இதுல பதறி போய் இவங்களே எந்திரிச்சு வராங்க. ஆனா அந்த கிளிக்கு பயமா இல்லையா, அதையும் அப்படி கத்தவே இல்லை, இவ்வளோ அமைதியா இருக்கே, என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிளியை போய் பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அந்த கிளி கூண்டுக்குள்ளார செத்து போயிடுச்சு. அதுவும் அது நார்மலா சாகல, ஏதோ பூனை அதை கடிச்ச மாதிரி வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அவ்வளோ கொடூரமா அந்த கிளி செத்து போயிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுக்குள்ள பூனையே வர முடியாது, ஜன்னல் எல்லாம் நெட்டு போட்டு வச்சிருக்காங்க, இந்த கிளியும் கூண்டுக்குள்ளதான் இருக்கு, அந்த கூண்டும் பூட்டி இருக்கு. அந்த கிளி சும்மா செத்து போயிருந்தா கூட இதை கத்தி கத்தி அது செத்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ஏதோ ஒன்று அதை அட்டாக் பண்ண மாதிரி இவ்வளோ ரத்தத்தோடு அப்படி இந்த கிளி செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனிதா உட்காந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலதான் இந்த கிளி செத்துருச்சு, நான் அதை வாங்கிட்டே வந்திருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி அனிதா அழுகுறாங்க. அப்போ மகேஷ்க்கும் என்ன தோணி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம நான்வெஜ் வாங்கிட்டு இந்த வீட்டில் வச்சு சாப்பிட்டோம்ல, அதனால இங்க இருந்த இந்த சாமிக்கு, அந்த கன்னி தெய்வத்துக்கு இதை கோவம் வந்துருச்சா, அதனால இப்படி நடந்துருச்சா, இதுக்கு நம்ம எதுவும் காரணமா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ கூட மகேஷ் இது ஏதோ அமானுஷ்யத்தால நடந்திருக்குமோ, ஏதாவது ஆவியோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த கிளி கூண்டே சாமி ராக்குக்கு கீழே தான் இருந்திருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்பு தான், இங்க இருக்கிற அந்த கன்னி தெய்வம்ங்கிறது இந்த கிளியை இப்படி பண்ணிடுச்சு, இதுக்கு காரணம் நாம தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கில்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதை பார்த்ததுலேருந்து அனிதா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கவே இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த கிளியை கொண்டு போயிட்டு கிணத்தடியில் புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த கிளியை கூண்டோடு எடுத்துக்கிட்டு கிணத்தடி பக்கம் போயிருந்திருக்காங்க. போயிட்டு அந்த கிணத்து மூட மேலே அந்த கூண்டை வச்சுட்டு மகேஷ் குழி தோண்டலான்னு சொல்லி பார்க்கும்போது எப்படியோ அந்த கூண்டு தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. ஐயோ, நம்ம தப்பு மேலே தப்பு நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த கிணத்துக்குள்ள லைட்டெல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, அவ்வளோ ஆழமான கிணறு, அதுக்குள்ளார போன கூண்டு அவ்வளோதான், இனி அதை எடுக்கலாம் முடியாது. இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு தெரிய வந்தால் இது எங்களுக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லிக்குவோம், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அனிதா அதுலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க சமைக்க கூட இல்லை, காலையில் ஏதோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு மகேஷ் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அனிதாவுக்கு இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் இந்த கன்னி தெய்வம் சாமி இருக்குது, அது நடந்து வருது அப்படின்றதுலாம் இவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு தெய்வம் அப்படின்னா அது எப்படி கொலை பண்ணும், ஒரு உயிரை எடுக்குமா, அப்படி இருக்கவே முடியாது, இங்கே ஏதோ அமானுஷ்யமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் வருது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு அந்த டைனிங் டேபிள் மேலே டேப் ரெக்கார்டரை கொண்டு வச்சு அதில் கந்த சஷ்டி கவசத்தை ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. ப்ளே பண்ணிட்டு இவங்க மத்தியானம் அப்படியே சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த கவசம் ஒரு பாதி கூட போயிருக்காது. அந்த நேரத்துல இவங்க டைனிங் ரூம்ல இருந்த அந்த டோரை யாரும் அப்படியே பிடிச்சி தள்ளுன மாதிரி பயங்கரமா அப்படியே வைப்ரேட் ஆகி அதுல தொங்குன பூட்டே ஆடி இருந்திருக்கு. டக்குன்னு இப்படி ஒரு சத்தம் கேட்கவும் அவங்க நிமிர்ந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அனிதா என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஓனர்ஸ் ஒருவேளை வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க அந்த பக்கமா அந்த டோர்ல ஏதோ இடிச்சிருப்பாங்க, அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பெருசா கண்டுக்காம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க சமைக்கிறத. திருப்பியும் கொஞ்ச நேரம் போயிருந்திருக்கு. பாட்டு கந்த சஷ்டி கவசம் டேப் ரெக்கார்டர்ல ஓடிட்டே இருக்கும்போது திருப்பியுமே அதே மாதிரி அந்த கதவுல ஒரு ஜர்க், இந்த முறை இன்னும் ரொம்ப ஃபோர்ஸாவே அந்த கதவு சத்தத்தோடு அப்படியே ஜர்க் ஆயிட்டு பவர் கட் ஆயிருக்கு. பாட்டு ஓடுறது நின்று போயிடுச்சு. இந்த கதவு மட்டும் ஜர்க் ஆயிட்டு அதுல இருக்க அந்த பூட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கும்போது அனிதா இப்பவும் அவங்களுக்கு எதுவும் தோணல. ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, சரி வயசானவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு கர்ட்டசிக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க வீடு பூட்டி இருக்கு. இன்னும் அவங்க வீட்டில் அந்த ஓனர்ஸ் வரவே இல்லை. அனிதாவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எப்படா அந்த டோர் அப்படி ஆடிச்சு, அவ்வளோ வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அதை யாரோ பிடிச்சி தள்ளுன மாதிரி தானே இருக்குது, என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அவங்க கிச்சனுக்கு அந்த டோரை பார்த்துருக்காங்க. இந்த டோரில் இருந்து தானே சத்தம் வந்துச்சு அப்படின்னும் போது அந்த டோருக்கு அந்த பக்கத்தில் இருந்து யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ்.
யாரா பேசுறான்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோர் கிட்ட போய் நின்று கவனிச்சு கேக்குறாங்க. கேட்டா அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ், ஒரு யங் லேடியோட வாய்ஸா இருந்திருக்கு. ரொம்ப மெல்லமா அந்த சத்தம் கேக்குது. அந்த வாய்ஸ் வந்து ஒரு விஸ்பரிங் சவுண்ட்ல தான் பேசுது. கிளியரா ஒன்றும் கேட்கல. யாரா இருக்கும்? ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டுக்கே வரல. ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குமோ, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல வச்சு போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்களோ, இல்ல யாராச்சும் திருடங்க வந்துட்டாங்களா, இல்ல யாரா இருக்கும், இந்த வாய்ஸ் யாருடையதா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டு அந்த வாய்ஸ் வந்து என்ன பேசுது, அது என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்போம்னு சொல்லி அவங்க அந்த டோர் கிட்ட போய் காதை வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்காங்க. அந்த நேரத்துல அனிதாவா அப்படியே ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. கண்ணமெல்லாம் பயங்கரமா எரியுது. அந்த ஃபோர்ஸ்ல அவங்க கீழேயே விழுந்துட்டாங்க, தரையிலேயே விழுந்துட்டாங்க. விழுகும் போது அந்த டோர் கிட்ட பார்த்துருந்துருக்காங்க கிளியரான ஒரு ஃபீமேல் உருவம். 20 இயர்ஸ் போல இருக்கிற தாவணி போட்டுட்டு நீளமா முடி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அந்த கதவு முன்னாடி நின்னுகிட்டு அனிதாவையே அப்படியே முறைச்சு பார்த்துருந்துருக்கு. அது கண்ணுல அவ்வளோ ஒரு கோவம், பயங்கர கோவத்தோட ஆத்திரத்தோட அனிதாவை முறைச்சு பார்த்துருக்கு. இதுதான் அனிதாவோடைய மெமரியில இருக்கிற லாஸ்ட் இமேஜ். அதோட அவங்க பிளாக் அவுட் ஆயிட்டாங்க, மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா அனிதா முன்னாடி ஒரு பையன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்த உடனே அனிதா பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அனிதா ஓடி வரும்போது அந்த பையனுமே அனிதாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருந்திருக்கான் அப்படின்னா, அக்கா நில்லுங்கக்கா, ஏன் பயப்படுறீங்க, நான் உங்க வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுக்க வந்தேன்க்கா, நீங்க மயங்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், பயப்படாதீங்கன்னு பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கான். அப்பதான் அனிதாக்கு புரிஞ்சிருக்கு, இது பேய் கிடையாது, இது ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வாசல்ல போய் தான் அவங்க நின்று இருந்திருக்காங்களே. நிற்கும் போது அந்த பையன் என்ன சொல்லியிருந்திருக்கான் அப்படின்னா, அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாருக்கா அவங்க வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி, நான் வீட்டுக்கு வந்தேன், காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணேன், கரண்ட் இல்லை போல இருக்கு, வெட்டி பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருந்தீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்க்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் ஒரு பக்கம் அப்படியே வீங்கி இருக்கு உங்களுக்கு, கீழே விழுந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் தெரியுது அனிதாவுக்கு ரைட் சைடு கண்ணமெல்லாம் அப்படியே பயங்கரம் வீங்கிருச்சு. அவங்க ரொம்ப ஃபேராக இருந்ததுனால ரெட்டாக ஆயிடுச்சு ஒரு பக்கம் ஃபேஸே, கண்ணெல்லாம் அப்படியே சின்னதாகி வீக்கமாகவே ஆயிடுச்சு. அந்த அளவு இருந்திருக்கு. அப்போ அனிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்குப்பா, நான் பார்த்து அப்படியே மயக்க போட்டுட்டேன், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீ இருந்தியா, நான் உன்னையும் பேயின்னு நான் நினச்சிட்டேன், எது பேய் எது ஆளுன்னே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கேபிள் போடுற அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதாக்கா, இந்த வீட்டில் வந்து பேய் தான் இருக்குது, இந்த வீட்டில் வாடகைக்கு யாருமே குடி வரவே மாட்டாங்க, அப்படியே அரிதோன்னு வந்தால் கூட ஒரு மாதத்துலேயே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, இந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா வேற ரொம்ப சண்டை போடுவார், அவர் அட்வான்ஸ் எல்லாம் திருப்பியே கொடுக்க மாட்டார், நீங்கள் விசாரிச்சுட்டு வரலையா அந்த வீட்டை பற்றி, இந்த வீட்டில் வந்து இந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தான் பேயாக இருக்குது, ஆனால் அது வந்து இவங்க சாமின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க, இவ்வளோதாங்க்கா எனக்கு தெரியும், இதோடைய பேக் ஸ்டோரியெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது, நீங்கள் யார்கிட்டயாவது அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்துருக்கலாம்ல, பெட்டர் இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிருங்கக்கா, இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனோட பேகு, டூல் பாக்ஸு, ஒயரு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். இதுக்கு மேலே அனிதாவால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல, அவ்வளோ பயமாக இருந்திருக்கு. அவங்க வீட்டை பூட்டிட்டு வெளியில் வந்து மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே மாட்டேன், நான் கண்ணால் அந்த வீட்டில் பேயை பார்த்துட்டேன், அது பேய் தான், நான் வந்து இப்போ கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. கோயில் அப்போ திறக்க கூட இல்லை, பூட்டி இருக்கிற கோயில் முன்னாடியே அவங்க போய் உட்கார்ந்தது தான், ரொம்ப நேரம் அங்கேயே இருந்துட்டு கோயில் திறந்தோடனே அவங்க கோயிலுக்கு உள்ளார போய் உட்காந்துட்டாங்க. இப்போ மகேஷ் வந்து வந்திருக்காரு. அவர் கோயிலுக்கு வந்து அனிதாவை பார்க்கும்போதே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவங்க முகமே ஒரு பக்கம் வீங்கிருச்சு. அனிதா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் கன்னி தெய்வம்னு சொல்கிறதெல்லாம் பொய், ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் அது தெய்வம்லாம் கிடையாது, அதை வந்து பேய், அது என்னை அடிச்சிருச்சு, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதாவும் மகேஷும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத அந்த கோயிலில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து பார்த்துருந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களா வாலண்டியராக வந்து கான்வர்சேஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓ, நீங்கள் இந்த நலா நம்பர் வீட்டில் இருக்கிறது நீங்கள் தானாம்மா, புதுசாக குடி வந்திருக்கீங்களா, விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த பாட்டி அனிதாவையும் மகேஷையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பேசியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்டுக்கு குடி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்லப்பா, ஏன் நீங்கள் விசாரிக்கல, உங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அது ரொம்ப சின்ன பொண்ணுப்பா, வயசு பொண்ணு, அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணுப்பா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும், அந்த வீட்டில் இருக்க எல்லா பூச்செடியுமே அந்த பொண்ணு தான் நட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்துச்சு,
அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க. 6 மாசத்துல கல்யாணம் நடக்க வேண்டியது. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கேன்சரா இல்லை பிரெயின் டியூமரா என்னன்னு சரியா எங்களுக்கு தெரியல. அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியல. அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. கல்யாண வயசுல கல்யாணமும் நிச்சயமாயி எவ்வளோ கனவோடு இருந்திருக்கும். பாவம் அந்த சின்ன பொண்ணு, அது செத்து போயிடுச்சு. அது இறந்து போனதுக்கப்புறம் இந்த அவங்க அம்மா அப்பாவால் அதை தாங்கிக்கவே முடியல. அவங்களே உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு மாதிரியே ஒரு சிலை ஒன்று செஞ்சு அதை அவங்க வீட்டு கிணத்தடி பக்கம் அந்த சிலையை வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த பொண்ணு வச்ச செடியில இருந்தே டெய்லியுமே பூவெல்லாம் பறிச்சு அந்த சிலைக்கு வச்சு அந்த சிலையவே அவங்க பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ண அந்த பொண்ணோட ஆன்மா, அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப ஹெவியா அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை அந்த தாத்தா பாட்டியாலேயே தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணு கல்யாண வயசுல இறந்து போனதுனால இவ்வளோ ஆசையோட கனவுகளோட இருந்து அது இறந்து போயிருக்கும். அந்த ஆன்மா ரொம்ப ஆக்ரோஷமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல இவங்களாலேயே அதை தாங்க முடியாம ஒரு மாந்திரிகவாதியை கூட்டிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த சிலையை நீங்க வைக்கக்கூடாது. இந்த சிலை இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுடைய ஆன்மா கோபத்துல தான் இருக்கும். இந்த சிலையை நீங்க இடிச்சிடுங்கன்னு சொல்லி அதை இடிக்க வச்சுட்டாரு. அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த சிலையை எடுத்துட்டு அந்த பொண்ணோட ஆன்மாவை அந்த பொண்ணோட ரூமு, அது வச்ச அந்த தோட்டம், இதுக்குள்ளாரையே அந்த ஆன்மா சுத்தி வரா மாதிரி அவர் ஏதோ சில மந்திரம் எல்லாம் கட்டு போட்டு வச்சுட்டதா சொன்னாங்க. ஆனா அதுக்கு அப்புறமும் கூட அந்த பொண்ணோட பிரசன்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா தான் அந்த வீட்டுல இருந்துச்சு. இந்த தாத்தா பாட்டி இத்தனை வருஷமா அந்த வீட்டெல்லாம் அவங்க வாடகைக்கே விடல. இப்பதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் இந்த வீட்டை அவங்க வாடகைக்கு விட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க வாடகைக்கு விட ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே அந்த வீட்டில் 1 மாசத்துக்கு மேலே வாடகைக்கு இருந்ததே கிடையாது. எல்லாருமே அந்த பொண்ணோட ஆன்மாவை பார்த்து பயந்துக்கிட்டு கிளம்பி ஓடி போயிடுவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த பொண்ணு இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மாவை அந்த தோட்டத்து பக்கம் கிணத்தடி பக்கமெல்லாம் பார்த்ததை சொல்றாங்க. பெட்டர் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்கப்பா. எப்படியும் அந்த ஹவுஸில் இருந்தவங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்களுக்கும் இந்த தாத்தாவும் சண்டை போட்டு தான் அவர் அனுப்பியிருக்காரு. உங்கள் காசுலாம் திருப்பி வரப்போகிறது கிடையாது. அனிதாவும் வேற சின்ன பொண்ணாக இருக்கா. கிட்டத்தட்ட அந்த இறந்து போன பொண்ணு வயசு மாதிரியே தான் இந்த பொண்ணும் இருக்கிறா. ஒருவேளை தனக்கு கிடைக்காத வாழ்க்கை இவளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கூட அந்த பொண்ணு உங்களை கொடுமைப்படுத்தலாம். சேஃபாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நைட்டு கூட இனிமேல் இந்த வீட்டில் தங்காதீங்க, நீங்கள் கிளம்பி உங்கள் ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அனிதா கிட்டேயும் மகேஷ் கிட்டேயும் அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அனிதா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி நான் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். என்னோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏன்னா இப்போவே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க, திருச்சியில் கொண்டு போய் என்னை விட்டுடுங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லவும், அன்னைக்கு ராத்திரியே அவங்க ட்ரெயின் பிடிச்சி மகேஷ் அனிதாவை கொண்டு போய் திருச்சியில் விட்டுட்டார். திருப்பி அவர் சென்னைக்கு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. நாங்கள் வீடு காலி பண்ணுறோம், எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது அந்த தாத்தா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, 3 மாதம் வாடகையை நான் பிடிச்சிக்குவேன். திடீர்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் 3 மாதம் வாடகை பிடிச்சிருவேன். அப்புறம் அட்வான்ஸை இன்னொருத்தவங்க குடி அவங்க கொடுக்குற அட்வான்ஸை வச்சு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும் போதே மகேஷ்க்கு புரிஞ்சிருச்சு, எப்படியும் நம்ம கொடுத்த காசு திருப்பி வர போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு என்ன மைண்டில் டிசைட் பண்ணிக்கிட்டாருன்னா, இந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த வீடை நல்லா பொறுமையாக பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அக்கம் பக்கத்தில் விசாரித்து பொறுமையாக ஒரு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நல்லா விசாரித்து தேடி ஒரு வீட்டை செலக்ட் பண்ணிட்டு தான் மகேஷ் அனிதாவை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க நிறைய வாடகை வீடு மாறினா கூட ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்ந்த அந்த வீட்டில் நடந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யமான இன்சிடென்ட் வேற எந்த வீட்லேயும் நடக்கவே இல்லை. இப்போ நாங்கள் சொந்தமாக வீடு வாங்கிட்டு சென்னையில் செட்டில் ஆயிட்டோம், ஆனாலும் கூட இந்த இன்சிடென்ட் எங்களால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அவரோட லைஃப்ல நடந்த அமானுஷ்யத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு.